ஹாய் நண்பா, வேற லெவலான கவர்மெண்ட் ஜாப் வந்திருக்கு. இந்தியன் பேங்க், கனரா பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்த மாதிரி 11 பொதுத்துறை வங்கிகள்ல இருந்து வேலை வாய்ப்பு வந்திருக்கு. 6715 காலி இடங்கள் இருக்கு. ப்ரொபிஷனரி ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லக்கூடிய வங்கி அதிகாரி பணி தான். இந்த ஜாபுக்கு எனி டிகிரி படித்த ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் சேலரி, பேசிக் பே, அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து 1 லட்சத்துக்கும் அதிகமாகவே இருக்கும். முழு தகவலை சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் கொடுங்க. ஐபிபிஎஸ்ல இருந்து பிஓ அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் ஜாபுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஐபிபிஎஸ் அப்படின்னா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன், அதாவது டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி இந்த மாதிரி அரசு வங்கிகளில் வரக்கூடிய வேலைகளை ஐபிபிஎஸ் மூலமாக தான் ஃபில் பண்ணுவாங்க. நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 11 பொதுத்துறை வங்கிகளில் இருந்து வேலை வாய்ப்புகளை அறிவிச்சிருக்காங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் ஜூலை 1ஆம் தேதி இன்னையிலிருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் 21. சரியாக பார்த்தீங்கன்னா ஒரு 20 நாட்கள் மட்டும்தான் டைம் இருக்குது. ஃபாஸ்ட்டாக எல்லாரும் அப்ளை பண்ணிடுங்க. இந்த ஜாபுக்கு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் ஆகஸ்ட் மந்தில் சொல்லியிருக்காங்க. மெயின் எக்ஸாமினேஷன் அக்டோபர் மந்தில் சொல்லியிருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் இல்லைனா டிசம்பரில் இருக்கும். இன்டர்வியூ எல்லாம் முடிச்சுட்டு ஜாப்ல செலக்ட் ஆன நண்பர்கள் ஜனவரி 2027 ஜாப்ல ஜாயின் பண்ணிடலாம். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா குறிப்பா எஸ்பிஐல பிஓ கிளர்க்கு, நம்ம பார்க்க போற ஐபிபிஎஸ்ல பிஓ கிளர்க்கு, ஐபிபிஎஸ்ல ஆர்ஆர்பி பிஓ, ஆர்பிஐ அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் எல்ஐசி, இந்த மாதிரி எல்லா மேஜர் பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் எக்ஸாமுக்கு ஒரே இடத்துல கம்ப்ளீட் ப்ரிப்பரேஷன் வேணும்னா ஆலிபோர்டோட பேங்கிங் சூப்பர் எலைட் பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. இதுல லைவ் கிளாஸஸ் இருக்கு, ரெக்கார்ட் பண்ணின கிளாஸஸும் இருக்கு, ஃபுல் மார்க் டெஸ்ட் இருக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இருக்கு, பாஸ்ட் லைவ் டெஸ்ட் இருக்கு, டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு பிடிஎஃப்பும் கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாம பிராக்டிஸ் செஷன், மார்க் அனலைசிஸ்னு கம்ப்ளீட் ப்ரிப்பரேஷனுக்கு தேவையான எல்லா ரிசோர்ஸும் ஒரே சப்ஸ்கிரிப்ஷன்ல கவர் பண்ணியிருக்காங்க. டிஃப்ரெண்ட் சோர்ஸில் ப்ரிப்பேர் பண்ணாமல் ஒரே பிளாட்ஃபார்மில் கான்செப்ட் படிக்கலாம், டெஸ்ட் எழுதலாம், பெர்ஃபார்மன்ஸ் அனலைஸ் பண்ணலாம், ரிவிஷனும் ஈஸியாக பண்ணலாம். பேங்க் எக்ஸாமுக்கு சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை ஓப்பன் பண்ணி பேங்கிங் சூப்பர் எலைட் பற்றி ஒரு தடவை செக் பண்ணுங்க. உங்க ப்ரிப்பரேஷனுக்கு சூட்டபிளாக இருக்கிற பிளானை நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். கம்மிங் பேக் டு த நோட்டிஃபிகேஷன், பார்ட்டிசிபேட்டிங் பேங்க்ஸ் நாடு முழுவதும் 11 பொதுத்துறை வங்கிகள் இருக்கு. பொதுத்துறை வங்கி அப்படின்னா அரசு வங்கி தான். ஆனால் அந்த அரசு வங்கிகளில் வரக்கூடிய வேலைகளை ஐபிபிஎஸ் மூலமாக தான் ஃபில் பண்ணுவாங்க. அதன் அடிப்படையில் நம்ம தமிழகத்தில் அதிகமான கிளைகளை கொண்டிருக்கக்கூடிய பேங்க் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியன் வங்கி இருக்கு, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இருக்கு, கனரா பேங்க் இருக்கு, அதுக்கப்புறம் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் அதிகப்படியான கிளைகள் இருக்கு, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இருக்கு, அதுக்கப்புறம் பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, பஞ்சாப் நேஷனல் பேங்க், பஞ்சாப் அண்ட் சிண்ட் பேங்க், இந்த மாதிரி எல்லா பேங்கினுடைய கிளைகளுமே நம்ம தமிழகத்தில் இருக்கு. குறிப்பாக இதில் இந்தியன் பேங்க், கனரா பேங்க், ஐஓபி பேங்குடைய கிளைகள் தமிழகத்தில் 38 மாவட்டங்கள் வழியாக அதிகமாக இருக்கு. இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொபேஷனரி ஆஃபீஸர், அதாவது ஒரு ஆஃபீஸர் லெவல் ஜாபுங்க. பேசிக் பே பார்த்தீங்கன்னா 48,480 ரூபாய். இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு நிறைய அலவன்சஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் ஜாபுக்கான சம்பளம் எவ்வளோ இருக்கும் ஸ்டார்டிங்கில் மந்த்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலவன்சஸ், பேசிக் பே எல்லாமே சேர்த்து 1 to 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் மாத சம்பளமாக இந்த ஒரு வேலை வாய்ப்பு மூலமா ஏர்ன் பண்ணலாம். குறைந்தபட்சம் 20 வயது கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அதிகபட்சம் 30 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க. எஸ்சிஎஸ்டியா இருக்கிறீங்க அப்படின்னா 35 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசி அப்படின்னா 33 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். பர்சன் வித் டிசபிலிட்டினா 40 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 5 வருடங்கள் ரிலாக்ஸேஷன் இருக்கு, 35 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் பார்த்துடலாம். இந்த ஜாபுக்கு ஏதாச்சும் ஒரு டிகிரி படிச்சிருந்தா போதுங்க. எனி டிகிரி, எனி டிசிப்ளின்ல முடிச்சிருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க. ஜூலை மாதம் 21ஆம் தேதிக்குள்ள ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு ரிசல்ட் எல்லாம் வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிட்டு அப்படின்னா நீங்களும் வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க. இந்த ஜாபுக்கு இன்டர்வியூ போகும்போது கண்டிப்பாக உங்ககிட்ட ப்ராப்பரான டாக்குமெண்ட் இருக்கணும். ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் இல்லைனா ஏதாச்சும் டிகிரி சர்டிஃபிகேட் இருந்தாலும் ஓகே தான். இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து டிசம்பர், நவம்பர் தான் இருக்கு. சரிங்களா? ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் இருக்கு 175 ரூபாய். எஸ்சி எஸ்டி, பர்சன் வித் டிசபிலிட்டி கேண்டிடேட்க்கு 850 ரூபாய். மீதி இருக்கக்கூடிய வகுப்புகளை சேர்ந்த ஆண்கள், பெண்கள் எல்லாரும் 850 ரூபாய் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஃபீஸை நீங்கள் ஆன்லைனில் எதர் டெபிட் கார்டு ஆர் நெட் பேங்கிங் இல்லைனா கிரெடிட் கார்டு மூலமாக கூட பே பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ், இந்த ஜாபுக்கு ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம் இருக்குது. அது வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ஜெக்டிவ் டெஸ்ட் தான். இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து மொத்தமாக 100 கொஸ்டினுக்கு 100 மதிப்பெண்களுக்கு வந்து கேட்குறாங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜில் 30 கொஸ்டின் இருக்குது, 30 மதிப்பெண்கள். குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்டில் 35 கொஸ்டின்ஸ் இருக்குது, 30 மதிப்பெண்கள்.
ரீசனிங் எபிலிட்டியில் 35 கொஸ்டின் இருக்குது, 40 மதிப்பெண்கள். கொஸ்டின் பேட்டர்ன் வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் இருக்கும். இங்கிலீஷ் லாங்குவேஜ் சூஸ் பண்ணி நம்ம எழுதிக்கலாம். 1 மணி நேரம் டைம் டூரேஷன். இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து ஜஸ்ட் ஒரு குவாலிஃபைங் எக்ஸாம் தான். இதில் வாங்கியிருக்கக்கூடிய மதிப்பெண்கள் அதன் அடிப்படையில் தான் நீங்கள் மெயின் எக்ஸாமினேஷனுக்கு மூவ் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி ப்ரிலிம்ஸில் வாங்கியிருக்கக்கூடிய மார்க்கை ஃபைனல் கால்குலேஷனுக்கு கொண்டு வர மாட்டாங்க. மெயின் எக்ஸாமினேஷனில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். இன்டர்வியூ மெயின் எக்ஸாமினேஷன் ரெண்டையும் கால்குலேட் பண்ணி தான் ஃபைனல் செலெக்ஷனுக்கான மார்க்கை எடுத்துகிட்டு வருவாங்க. மெயின் எக்ஸாமினேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டெஸ்ட்டும் அதை ஃபாலோ பண்ணி டிஸ்கிரிப்டிவ் டைப் டெஸ்ட்டும் இருக்கும். அப்ஜெக்டிவில் வந்து ரீசனிங்கில் 40 கொஸ்டின் 60 மதிப்பெண்கள். ஜென்ரல் எக்கனாமி, அதுக்கப்புறம் பேங்கிங் அவேர்னஸ், டிஜிட்டல் ஃபினான்ஷியல் அவேர்னஸ், இந்த மாதிரியான டாப்பிக்கில் 50 கொஸ்டின் 60 மதிப்பெண்களுக்கு கேட்குறாங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜில் ஒரு 40 கொஸ்டின் 20 மதிப்பெண்களுக்கு கேட்குறாங்க. டேட்டா அனலைசிஸில் 40 கொஸ்டின் 60 மதிப்பெண்கள். மொத்தமாக உங்களுக்கு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து 170ங்க. 200 மதிப்பெண்களுக்கு 160 நிமிடங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. இதை ஃபாலோ பண்ணி இந்த மெயின் எக்ஸாமினேஷனில் நீங்கள் பேராகிராஃப் ஸ்டைலில் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் ஆல்சோ நீங்கள் எழுதணும். அதில் 2 கொஸ்டின்ஸ் வந்து 25 மதிப்பெண்களுக்கு கேட்குறாங்க. லைக் எஸ்ஐ ரைட்டிங், காம்ப்ரிஹென்ஷன் ரைட்டிங், லைக் இந்த மாதிரி பேராகிராஃப் ஸ்டைலில் எழுதுறதுக்கு ஒரு 25 மதிப்பெண்கள் கொஸ்டினும் இங்கே அவைலபிளாக இருக்குது. இதற்கான டைம் டூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 30 நிமிடங்கள். எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் பர்சனாலிட்டி டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஆல்சோ இருக்குது. நிறைய ஸ்டேஜஸ் இருக்குதுங்க. அதே மாதிரி எக்ஸாம் சென்டர் நம்ம தமிழ்நாடு முழுவதும் 38 மாவட்டங்கள் வழியாக இருக்குது. நம்ம தமிழகத்தில் நிறைய இடத்துல போட்டிருக்காங்க. ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் இருக்குது. இந்த ஜாபுக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங்கான ஆப்ஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ்க்கு வந்து பேங்க் சைடில் இருந்து ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. பிஃபோர் அப்ளிகேஷன் ஒரு சில டாக்குமெண்ட்ஸை நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஐபிபிஎஸ்ல அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் ஃபார்ம், இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் தான் காமனாக கேட்பாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கு டிகிரி சர்டிஃபிகேட்லாம் தேவைப்படாது. ஆனால் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு கண்டிப்பாக வேணும். ஜூலை 21ஆம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க. அண்ட் இதுக்கான லாஸ்ட் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதிகபட்சம் ஒரு வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அவ்வளோதான் டைம் கொடுப்பாங்க, ரொம்பலாம் டைம் கொடுக்க மாட்டாங்க. அதனால் ஜூலை 21ஆம் தேதி லாஸ்ட் டேட்டுங்க. இன்கேஸ் எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னா ஜூலை மாதம் அதுலேருந்து ஒரு வாரத்தை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஜூலை 28 இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதனால் டைம் கம்மியாக இருக்குது. ஃபாஸ்ட்டாக எல்லாரும் எலிஜிபிள் பர்சன் எல்லாரும் அப்ளை பண்ணிடுங்க. எனி டிகிரி படித்த எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துருங்க. நோட்டிஃபிகேஷனில் பேஜ் நம்பர் 33ல் அன்னெக்சர் 1 அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் காலம் கொடுத்துருக்காங்க. அதாவது இண்டிகேட்டிவ் வேகன்சிஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் மொத்தமாக நாடு முழுவதும் 6715 காலி இடங்கள் வந்திருக்கு. இதில் என்ஆர் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. என்ஆர் விச் மீன்ஸ் நாட் ரிப்போர்ட்டட் அப்படின்னு அர்த்தம். குறிப்பிட்ட சில வங்கிகளில் இருந்து இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா வேலைகளை ரிப்போர்ட் பண்ணாமல் இருக்காங்க. அது என்ன பேங்க் அப்படின்னா இந்தியன் பேங்க்கில் ரிப்போர்ட் பண்ணலை, யூசிஓ பேங்க்கில் ரிப்போர்ட் பண்ணலை, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ரிப்போர்ட் பண்ணலை. ஸோ தற்பொழுது வரைக்கும் ரிப்போர்ட் ஆன காலி இடங்கள் மொத்தமாக பேன் இந்தியா லெவலில் 6715. இந்தியன் பேங்க் ரிப்போர்ட் பண்ணுறாங்க, யூசிஓ பேங்க் ரிப்போர்ட் பண்ணுறாங்க, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த காலி இடங்கள் எல்லாமே ஆட் ஆயிரும். அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம அதிகபட்சம் ஒரு 8000 காலி இடங்களாவது நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இவங்க எப்போ ரிப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் 1 by 1 நடந்துகிட்டே இருக்கும். பார்த்தீங்களா, அந்த டைமுக்குள்ளே இந்தியன் பேங்க், யூசிஓ பேங்க், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த 3 பேங்குமே அவங்களுடைய காலி இடங்களை கணக்கிட்டு ஐபிபிஎஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் இந்த ஜாபுக்கு எக்ஸாம் எழுதி முடிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எவ்வளவு காலியிடங்கள் இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சிடும். ஆல்ரெடி ரிப்போர்ட் பண்ண வேகன்சிஸில் அதிகப்படியான காலியிடங்கள் பேங்க் ஆஃப் பரோடாவில் இருக்குது, 1900 காலியிடங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள் கனரா பேங்க்கில் 1500 காலியிடங்கள் இருக்குது. நம்ம தமிழகத்தில் கனரா பேங்கினுடைய கிளைகள் 38 மாவட்டங்கள் வரையாக இருக்கிறதுனால தமிழகத்தில் கனரா பேங்க்கில் வேலை வாய்ப்பு நிறையவே இருக்குதுங்க. அதுக்கப்புறம் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவில் 1100 காலியிடங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் 1-2 பேங்க் இருக்குது. அதில் வந்து ஒரு 500 காலியிடங்கள், 550 காலியிடங்கள் இந்த மாதிரி பிரித்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் சென்டர் பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, காஞ்சிபுரம், மதுரை, நாமக்கல், கன்னியாகுமரி, சேலம், தஞ்சாவூர், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர், திருப்பூர். மெயின் எக்ஸாமினேஷனுக்கு சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, நாமக்கல், சேலம், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர். மெயின் எக்ஸாமினேஷனுக்கு இந்த டைம் எக்ஸாம் சென்டரை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் எண்டில் எப்படி அப்ளை பண்ணுறது, ஃபைல் சைஸு, ஃபைல் ஃபார்மெட்டு எல்லா தகவலுமே தெளிவாக இருக்குதுங்க. ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி உடனே அப்ளிகேஷனை போட்டுருங்க. ஜூலை 21ஆம் தேதிக்குள்ளே இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிடுங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் லிங்க் தரேன்.
அப்ளை டெமோ வீடியோ வேணும்னா ஃபாஸ்ட்டாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு உடனே நான் அதை ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தளவோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.